ஆஃபீஸில் முடிச்சாச்சு. நாங்கள் எல்லாம் இப்போ படத்துக்கு போக போகிறோம். ஸ்டார் மூவிக்கு தான் போக போகிறோம். இவங்க வேறு வீடியோ எடுக்கிறன்ற பேரில் பேர் தள்ளிட்டு இருக்காங்க. நடுவில் வந்துச்சு. ஓகே, இப்போ நான் போயிட்டு என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். ஓகேவா? கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டுருக்கோம். ஆக்டிங் ஒர்க் ஷாப் இருக்கு. எப்படியாவது அங்கே போய் நிறையா கற்றுக்கிட்டு ஏதாவது பண்ணி நினச்சதெல்லாம் மாற்றிக்கலாம் நினச்சேன். ஆனால் இங்கே கற்றுக்கிறது கூட காசு தேவையாக இருக்குல்ல சார். ஆனால் இவ்வளோ கஷ்டத்துலையும் என் அம்மா அவங்க தாலி செயினை கொடுத்து போயிட்டு வான்னு சொல்லும்போது தான் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டுட்டோம்னு தோணுது சார். இந்த படம் நிறைய பேருக்கு ரிலேட் ஆச்சா இல்லையா அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் எனக்கு ரிலேட் ஆச்சு. எனக்கு இந்த சீன்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே நிறைய கற்றுக்கணும் அந்த யூடியூப் பற்றி, ஆக்டிங் பற்றி அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா எனக்கு இது பேஷனாக இருக்கிறவங்களுக்கு இது நல்லாவே இருக்கும். இந்த படம் நல்லாவே சிரிக்கிறாங்கப்பா. என்னென்னமோ பண்ணுறாங்கப்பா. நான் வேஸ்ட் பண்ணாது. ஒன்றும் தெரியல, ஒன்றும் வரல, ஒன்றுமே கற்றுக்கலப்பா. நான் எல்லாரும் முன்னாடி சிங்கமாக அடிச்சுப்பா. நல்லா சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு, தாங்கவே முடியல. பயங்கரமாக இப்படி இந்த சீட்டு குஷன் இல்லை, அப்படியே நின்றுட்டுருக்கு. இந்த மாதிரி சீட் எனக்கு ஒத்துக்காது. அது கை கொடுத்துக்க முடியல. எல்லாரும் சிரிக்கிறாங்க, ஆனால் எனக்கு ரிலேட் ஆகுது இந்த படம். ஓகே, பார்ப்போம் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு. எனக்கு பிடிச்சிருக்கு, கை தான் சொல்ல பிடிச்சிருக்க முடியல. சரி, ஓகே பார்ப்போம். எல்லாருமே இன்டர்வியூக்காக போயிருக்காங்க வெளியே. நான் மட்டும் போகல, ஏன்னா என் கை சுளுக்கு பிடிச்சிருக்கு. நான் நடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரா? பாக்குறவங்க சொல்லணும் நான் நடிக்க கூடாதுன்னு. நீ யாரா சொல்றதுக்கு? நீ டேரக்டராடா நீ? எங்க டேரக்டர் எங்க சார்? நாளா நடிக்க கூடாதா சார்? சார் டேரக்டர் சார், நீங்க சொல்லுங்க சார். உங்களுக்கு எல்லாம் அப்படி என்னடா பிரச்சனை இந்த மூஞ்சில? என்னடா பிரச்சனை? என்னடா பண்ணுது உங்களுக்கு மூஞ்சி? என்ன வெறுப்பா இருக்கா? என்ன எரியுதா? இது இப்படி ஆனதுக்கு நான் காரணம் இல்லை. அப்புறம் என்னால என்ன பண்ண முடியும்? பதில் இருக்கவங்க யார்கிட்டயாவது இல்ல அப்புறம் இந்த மூஞ்ச பத்தி மூஞ்சிக்கு போய் நடிப்பேன். இந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு எப்படி நடிப்பான்னு கேட்டேன். நான் நடிச்சு காட்டேன்டா. இந்த மூஞ்ச நீங்க பாப்பீங்கடா. ஒரு நாள் சினிமால இந்த மூஞ்ச நீங்க பாப்பீங்கடா. நடிக்கிறீங்க எல்லாருமே பாப்பீங்கடா. நடிச்சு காட்டுறேன்டா நானு. எல்லா விஷயத்துலையுமே நான் ஒவ்வொன்று லேர்ன் பண்ணிப்பேன். இந்த படத்தை பார்த்து நம்ம எவ்வளோ லவ் பண்ணணும், நம்ம எவ்வளோ ரசிக்கணும் அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். அதெல்லாம் உனக்கு தெரியாது. ஒரு விஷயத்து மேலே நம்ம ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தால் கண்டிப்பாக அது நம்மளுக்கு தான் சேரும்.
நானும் ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருக்கேன். என்னைக்கு எனக்கு வந்து சேருதுன்னு பார்க்கலாம். படம் முடிச்சாச்சு, வீட்டுக்கு கிளம்புறோம். தலையே தள்ளாக்கிட்டாங்க.